ஏற்ற மாட்டேன், நான்லாம் ஏற்ற மாட்டேன். ஒன்று ஸ்பாட்டே போங்க. நான்லாம் ஏற்ற மாட்டேங்க, அவங்க ஏற்றுவாங்க பாருங்க. சொல்லுவேன் எனக்கு உண்டான சௌகரியம் செட் பண்ணி தான் கிளச்சு மிதிச்சு பாருங்கள். கிளச்சு மிதிச்சிங்கன்னா தான் சீட்டு கரெக்டாக இருக்குன்னு தெரியும். கிளச்சு மிதிக்காமல் சீட்டு நீங்கள் ஜட்ஜ்மெண்ட் பண்ணவே முடியாது. அவ்வளோதான். சரிங்களா, பிடிச்சிட்டிங்களா? பிரேக் பிடிச்சிக்கோங்க. வண்டி நியூட்ரல் பண்ணிக்கணும். பண்ணிட்டீங்க, ஸ்டார்ட் பண்ணுங்க. செக் பண்ணுங்க, ஸ்டார்ட் பண்ணுங்க. சரிங்க, கொஞ்சம் ரைட்டில் மாற்றுங்க. இன்னும் கொஞ்சம் மாற்றிட்டிங்களா? அவ்வளோ. ஹேண்ட் பிரேக் எடுத்துக்கிறேன். அவ்வளோ போனாங்களா? கிளச்சு வண்டி எப்படி மூவ் பண்ணணும்னு தெரியுமில்ல? மூவ் பண்ணுங்க. நிறுத்திட்டு பிரேக் விட்டால் வண்டி போகும். புரியல, ஏன் போகலைன்னு கேட்டிங்கன்னா கிளச்சு பிடிங்க. ரிலாக்ஸ். புரிஞ்சுதுங்களா? இப்போ போகுதுன்னு பார்க்கலாங்களா? வண்டி லெஃப்ட் மாற்றி அவ்வளோ தூரம் போயிருக்கக்கூடாது. ஸ்டடி பண்ணி செகண்ட் மெதுவாக போடும். சரிங்களா, ஒன்றும் அர்ஜென்ட். இங்கே அந்த ஆட்டோவை தாண்டி போயிடும். நாளைக்கு அந்த கோயில் வழியிலேருந்து முத்திரமலை ரோடு போகுது இல்லைங்க, தெரியுமா இல்லைங்க? அங்கே வந்துடுங்க. அந்த சத்தியக்காலேருந்து உள்ளே போதுங்க அந்த வழியாங்களா? இல்லை நம்ம கோயிலிட்டு ஒன்று நம்ம கோயில்கிட்ட வந்துட்டோம்ல, அங்கே தான். ஸ்லோ பிரேக் பிடிச்சிக்கலாம், கிளச்சு பிடிக்கலாம், மெதுவாக போகணும். வண்டி உங்கள் கண்ட்ரோல் மீறி போகிற மாதிரி தெரிஞ்சதுன்னா நீங்களே பிரேக்கை பிடிச்சி கிளச்சு பிடிச்சி மெயின்டைன் பண்ணிக்கலாம். பட் கீர் போட்டு முடிச்சு நம்ம போகும்போது கிளச்சில் கால் வைக்க வேண்டியதில்லை. கால் எடுத்துக்கலாம், மறுபடியும் நமக்கு தேவைக்கும் போது கால் வச்சுக்கலாம். நீங்கள் அதெல்லாம் பார்க்காதீங்க. இப்போ நமக்கு இப்போ வண்டி 3வது கீழ் 4வது கீழே போயிட்டுருக்கு. நம்ம கீரை டவுன் பண்ணணும், ஸ்லோ பண்ணணும், பிரேக் பிடிக்கணும். அவங்க மட்டை வச்சுட்டு போகிறாங்க, நடந்து போகிறாங்க, அவங்க போகாமல் இருக்காங்க, அதெல்லாம் நமக்கு தேவையில்லை. கீர் டவுன் பண்ணுங்க, பிரேக் பிடிங்க, கிளச்சை பிடிங்க. நான் சொல்கிறது புரியுது உங்களுக்கு? அதாவது நம்ம இன்னும் கீர் போடலை அக்கா, நீங்கள் அந்த மட்டையை மறந்துடுங்க, தாண்டி போய்க்கிங்க. நீங்கள் அந்த மட்டையை மைண்டில் எஜ்ஜில் வச்சுட்டு போகக்கூடாது. 3வது கீர் போடுங்க. வண்டி ஸ்பீடு பிரேக்கை பிடிங்க, கிளச்சை பிடிங்க. 2வது கீர் போடுங்க. 2வது கீர் போடுங்க. இப்படி பின்னால் வர வீடுனா இப்போ அவங்க என்ன பண்ணுவாங்க? நம்ம தப்பு பண்ணுறோம், ஓகே. அது டக்குன்னு இப்படி நடு ரோட்டில் வண்டி நிறுத்தக்கூடாது, சரிங்களா? என்ன பண்ணீங்க?
ஃபஸ்ட்டு வந்து அதுக்கு நான் பதட்டத்துக்கு வந்து ரிலாக்ஸ் ஆகுங்க. நான் எதாவது சொல்லணும் உங்களை, நான் எதுவுமே உங்களை பண்ண சொல்லலை. ஃபஸ்ட்டு கீர் போய் வரணும். நீங்கள் அந்த நிதானமாக இருந்தீங்கன்னா தான் அதை கண்டுபிடிக்க முடியும். நீங்கள் டக்குன்னு அந்த நிதானத்தை இழந்தீங்கன்னா அதை கண்டுபிடிக்க முடியாது. நம்ம ரோட்லேயே போகலாம், நம்ம ரோட்லேயே போகலாம். லைட்டாக எக்ஸலேட்டர், ரெண்டாவது கீர். நம்ம ரோட்லேயே போகலாங்க. கார்ன் அடிக்கணும். ஃபஸ்ட் எக்ஸலேட்டர் காலை எடுக்கணும் அக்கா. நான் ஏன் கார்ன் அடிக்கணும்னு சொன்னது புரிஞ்சுதா? நீங்கள் மறுபடியும் ஒரு கால் எக்ஸைட்டில் தான் இருக்குது அக்கா. வண்டி போகணுன்றது அவசியம் இல்லை நமக்கு. வண்டி இப்படி நிற்கட்டும், பிரச்சனை இல்லை. எக்ஸைட்டை மிதித்து போகணும்னு தோண வேணாம். அது இன்னொரு டைம் சொல்லுங்கள். ஃபஸ்ட்டு ரிலாக்ஸாக இருங்க. ஏன் பயப்படுறீங்க? கிளச்சை ஃபுல்லாக பிடிங்க, பிரேக் பிடிங்க, மறுபடியும் ஃபஸ்ட் கீர் போட்டு மூவ் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு அந்த நிதானத்துக்குள்ளே இருங்கக்கா, அது இழக்காதீங்கக்கா. நம்ம ஹாரன் கொஞ்சம் சத்தமாக அடிச்சிருந்தோம்னா அவங்க கவனிச்சு வந்திருப்பாங்களா? நம்ம ஹாரன் சும்மா தான் அடிச்சோம், திரும்ப அடிச்சோமா? ரெண்டாவது கீர். அவரும் கார்னர் வருது மெதுவாக வரணுன்ற இல்லாமல் அவர் வாட்டுக்கு திருப்புறாரு. நம்ம ரோட்லேயே போகணும். நம்ம ரோடு ஆப்போசிட் ஒரு டூ வீலர் வந்துட்டாலுமே நம்ம ரோட்டில் தான் போகணுங்க. இந்த மண்ணில் இறக்கக்கூடாதுன்னாங்காட்டிக்கு அது ஒரு அக்கா எதையுமே யோசிச்சுக்கிட்டே இருக்கக்கூடாதுக்கா. அக்கா இப்போ இங்கே என்ன நடக்குது? இப்போ அங்கே வண்டி வருது, அந்த வண்டியை தாண்டணும், அவ்வளோதான். அது உள்ளே போயிட்டாங்க, சரி அது முடிஞ்சிருச்சு. அடுத்து என்ன நடக்குது? இந்த வளைவு தாண்டணும், அந்த வளைவு தாண்டியாச்சு, அது முடிஞ்சிச்சு. அடுத்தடுத்த ஆளுகளை பார்த்து போயிட்டே இருக்கணும், அவ்வளோதான். இப்போ ஆப்போசிட் பெரிய வண்டி வருது, நம்ம மண்ணுக்குள்ள விட்டு தான் ஆகணும், வேறு வழியில் இல்லை. அது சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி மாறணுங்கிறேன். சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி பிரேக் பிடிக்கணும், கிளச்சை பிடிக்கணும். ஃபஸ்ட்டு எல்லாத்துக்கும் மெயின் பிரேக்கு பிடிச்சி கிளச்சை பிடிச்சி கண்ட்ரோல் பண்ணணும். வளைவு வருது, எக்ஸைட்லேருந்து கால் எடுங்க, பிரேக் பிடிங்க, கிளச்சை ஃபுல்லாக பிடிங்க. கிளச்சை ஃபுல்லாக பிடிங்கன்னு பிடிக்க மாட்டேங்கிறீங்க. நம்ம ரோடு கிளச்சிலேருந்து காலை ஏன் எடுக்கிறீங்க அக்கா? நம்ம 4வது கீரில் வந்தோம், இப்போ ஸ்பீடு 2க்கு டம்மி ஆயிடுச்சு. அப்போ நம்ம ஸ்பீடு கம்மியாகும்போது நம்ம 2வது கீர் போடணும்ல. அப்போ நம்ம கிளச்சிலேருந்து கால் எடுக்கணுமா எடுக்கக்கூடாதா? எடுக்கக்கூடாது. போலாங்க. ஃபஸ்ட்டு அந்த பதட்டத்தை விட்டு வெளியே வாங்க. நீங்கள் பதட்டப்படுற வரைக்கும் ஓட்ட முடியாது. அந்த பதட்டத்தை விட்டு வெளியே வாங்க. சரிங்க, இந்த ஷேக் பண்ணிகிட்டே இருக்காதீங்க, ரிலாக்ஸாக இருங்க. ஸ்பீடு பிரேக் வருதுங்களா? இங்கேயே எக்ஸைட்னு காலை எடுத்துருங்க. பிரேக்கில் லைட்டாக எக்ஸைட் கொடுத்த மாதிரி பெருவாள் வைங்க. கிளச்சை ஃபுல்லாக பிடிங்க. பிரேக் யூஸ் பண்ணுங்கள். செகண்ட் கியர் போடுங்க. இப்போ 2யும் ரிலீஸ் பண்ணுங்கள். 2யுமே ரிலீஸ் பண்ணுங்கள். நான் கால் பண்ணி வச்சுக்கேன், தெரியுதா? நம்ம ரோடுங்க. எக்ஸைட் கொடுக்கலாம். ஃபஸ்ட்டு திருப்பலாம்க்கா. அதுவே தான் இப்போ எக்ஸைட் கொடுத்து என்ன ஆகுறது? இப்போ எக்ஸைட் கொடுத்து என்ன ஆகிருக்கும்? அவ்வளோதான். ஃபஸ்ட்டு எக்ஸைட் கொடுக்கணுங்கிறத விட கிளச்சில் வண்டி ஓட்டணும். அந்த 3 பாயிண்டில் கிளச்சை பிடிச்சி வண்டி ஓட்டணும். நீங்கள் குழப்பத்தில் இருக்கு, அந்த குழப்பத்தை வெளியே வாங்க. அது கூட சொல்லுங்கள்.
வண்டி போகுதில்ல கிளச்சிலையே. இப்போ யாரும் இல்லையாக்கா? 3வது கீருக்கு வேலையே இல்லை. அந்த கீர் மாற்றணும், குழப்பம் அடையணும். நம்ம 2வது கீரில் இருக்கோமா, 3வது கீரில் இருக்கோமா, 1வது கீரில் இருக்கோமா, இத்தனை கேள்விகள் வேண்டாங்கிறேன். ரெண்டையும் பிடிங்க, நிறுத்துங்க, நிதானமாகுங்க. பிரச்சனை பிரேக்கு பிடிங்க, நிதானமாகுங்க. சரிங்களா? வண்டி ஃபஸ்ட்டு கீர் போட்டு போகலாம். அவ்வளோதான். ஃபஸ்ட்டு நிதானமாக இருக்கணுமோ அதை செஞ்சுங்க. ஃபஸ்ட்டு நம்ம திரும்ப நம்ம ரிலாக்ஸாக இருக்கணும். அதுக்கு என்ன பண்ணுறது அதை மட்டும் யோசிங்க. யார் வந்தாலுமே நம்ம பதட்டப்படக்கூடாது அப்படிங்கிற மைண்ட் செட்டில் ஓட்டுங்க. போகலாங்க. போகுதில்ல கிளச்சிலிங்க, எக்ஸைட் நீங்கள் கொடுக்கவே இல்லை, வண்டி போகுதில்ல. இப்போ லைட்டாக தொடுங்க. இப்போ 2வது கீர் போட்டுக்குங்க. வெடுக்குன்னு எடுத்திங்கன்னா இப்படி சுண்டும், மெதுவாக எடுத்திங்கன்னா சுண்டாது. பிரேக் பிடிங்க, கிளச்சை ஃபுல்லாக பிடிங்க. நம்ம ரோட்டில் வாங்க. வண்டி பாதி எடுங்க, வண்டி போகும். பிரேக் விட்டுங்க, பாதி எடுங்கன்னா ஃபுல்லாக எடுத்துட்டிங்க, வண்டி ஆஃப் ஆகிடுச்சு. அக்கா அது 1 2 3 3 பாயிண்ட்டு தான். ஃபஸ்ட்டு கீர், செகண்ட் கீர் இருக்கும். நீங்கள் கிளச்சிலேருந்து கால் எடுத்துட்டீங்க, இப்போ கால் எடுக்கிறீங்க. இல்லை அந்த பேலன்ஸ் கொஞ்சம் எனக்கு சடனாக பின்னாடி வருது கொஞ்சம். அதெல்லாம் வராதுக்கா, நீங்கள் தான் வர வைக்கிறீங்க. இது வந்து மிஷின். நம்ம என்ன சொல்கிறோமோ அதுதான் செய்யும். நியூட்ரு பண்ணுங்க, ஸ்டார்ட் பண்ணிக்கங்க. நீங்கள் கீர் போட்டீங்க, நான் நியூட்ரு பண்ணேன். புரியுதா? ஸ்டார்ட் பண்ணுங்கள். மறுபடியும் ஃபஸ்ட்டு கீர். அக்கா கொலாப்ரேஷன்லாம் இல்லை அக்கா, நம்ம நிதானமாக இல்லைங்கிறது தான் அதில் அர்த்தமே, வேற ஒன்றும் இல்லை. இல்லை எனக்கு லேட் ஆகிடுச்சு, வந்து வெயிட் பண்ணுறீங்க. அந்த பதத்துலேயே வந்து வேற விட்டாச்சா? அதெல்லாம் நடந்து முடிஞ்சிருச்சுக்கா. அதை மைண்டில் போட்டு சும்மா அதை திரும்ப அதை யோசிச்சுட்டே இருக்கக்கூடாது. கரண்ட்டில் என்ன நடக்குதோ அதை பார்த்தா அந்த பிரச்சனையை தான் தீர்க்க முடியும். மறுபடியும் இந்த வெடுக்கெடுக்குனே வருது. மெதுவாகிடுங்க கை. இப்படி இருக்குள்ள 15 நாள் ஓடிடும். அக்கா நான் காசு வாங்கிட்டாக்கா, நீங்கள் மறுபடியும் இன்னொரு 15 நாள் வாங்கன்னு சொல்லிட்டு போயிடுவேன். சரிங்களா? அது வேண்டாம். அப்படி மெதுவாக கீழே இறக்கி மண்டை இறக்கி மண்டை எப்படி மேலே ஏற்றிடுங்க. இண்டிகேட் லெஃப்ட் போட்டுங்க. வளைவு இங்கே எக்ஸைட் கால் எடுத்துருங்க. பிரேக் பிடிங்க, கிளச்சை பிடிங்க, 2வது கீர் போடுங்க. இப்படி பாதி பிடிச்சிங்கன்னா அது வாட்டி வண்டி போகும். பாதி கிளச் பிடிங்க. போதுங்களா? அழகாக திரும்புங்களா? இப்படி பண்ணிக்கலாம். அழகாக திரும்பிங்களா? இதுக்குள்ளே ஏன் நம்ம எக்ஸைட் மிதிக்கணும்னு நினைக்கணும் அக்கா? இதுக்கிட்ட நம்ம ஏன் எக்ஸைட் மிதிக்கணும்னு நினைக்கணும்? புரியல, சொல்லுங்கள். அதே போய் கொஞ்சம் மூவ் பண்ணி நின்றுச்சேன் எனக்கு மாதிரி. மெதுவாக தானே போகுது. லைட்டாக எக்ஸைட்டர் தொடுங்க, மெதுவாக போகுதுல்ல. நமக்கு இப்படி போதுமே, அந்த வளைவு திரும்பறதுக்குள்ள இது போதுமே. ஃபுல்லாக ஆப்போசிட் ரைஸ். இப்போ யாரும் வண்டி வரல, இது வரலைங்கும் போது நம்ம எக்ஸைட்டர் கொடுத்து மட்டும் 3வது கீர் 4வது கீர் போட்டுக்கலாம்ல.
கிளம்பாதீங்க. சரி சரி. யார் சாமி? ஹலோ சொல்லுங்க சாம்னா. பார்க்கலாம் முன்னாடி அந்த அந்த சின்ன பார்க்கலாம் இருக்குமா? அவ்வளோலாம் வேணும். அந்த சைஸுக்கு வேறு பல்ப் எல்இடி ஏதாச்சும் வந்தது போனது அவர்கிட்ட கேளுங்க முன்னால் மாட்டலாமான்னு. ஒரே நிமிஷம். உங்களுக்கு இதில் வந்து பிரைட்னஸ் வேணும் அப்படின்னா ப்ரொஜெக்டர் போய்க்குங்க. ப்ரொஜெக்டர் அவர்கிட்ட கொடுக்கட்டுங்களா? கொடுங்க அண்ணா. ப்ரொஜெக்டர் நமக்கு தேவையில்லை. 11,000 ரூபாய்க்கு ப்ரொஜெக்டர் எல்லாம் தேவையில்லை. ஓகே. நமக்கு சும்மா எக்ஸ்ட்ரா லைட் வேணால் ஒரு 2 லைட் போட்டு விட்டலாமா முன்னால்? முன்னாடி எக்ஸ்ட்ரா தனியாக வருமா? அதிலே மாட்டிடலாமா? அதை மட்டும் ஓகே. அதான் எக்ஸ்ட்ரா என்ன பண்ணலாம்? அதிலே மாட்டிடலாம். ஓகே, நான் நீங்கள் அதிலே மாட்டிடலாம். அதில் மாட்டுறது 11,000 ரூபா வருமாமா லைட்டு மட்டும்? என்ன சொல்கிறீங்க? ஆ அப்போ தனியாக லைட் எப்படி பண்ணுறது? நீங்கள் எங்கே வைக்கணும்? அப்படியான எக்ஸ்ட்ரா வேணாம்னே. எக்ஸ்ட்ரா வேணாம். சரி ரைட். அப்போ அது வீட்டு ஃபியூச்சரில் பார்த்துக்கலாம்னு சொல்லிடுங்க. அவர்கிட்ட ஃபோனை கொடுங்க. நமக்கு இப்போதைக்கு எத்தனை லைட் இருக்குதுல்ல? 2 இருக்குமா? அண்ணா மேலே? ஹலோ. சொன்னா உங்கள் கார்லேயே அவரை கூப்பிட்டு வீட்டுக்கு வந்துடுங்க. நான் வந்துடுவேன். என் கார்லேவா? ஆமாம், உங்களை இறக்கி விட்றக்கு அவர் வரணும். உங்கள் கார்லேயே வரட்டும். ஃபுல்லாக நான் பஸ்ஸில் வந்துடுறேன். மல்டி செகண்ட் நான் ட்ராப் பண்ணிடுறேன். இல்லைங்க, அவர் கூட உங்களை இறக்கி விடுவாருங்க. ம். நீங்கள் உங்கள் கார்லேயே வாங்க, நான் வந்துடுவேன். நீங்க இருக்கீங்க? நீங்கள் வரதுக்குள்ளே வந்துடுவேன், வாங்க. அப்படி இல்லை, நானும் பஸ்ஸில் ஓடி ஏறி தேவையான ஆஞ்சன் மாதிரி. இல்லை இல்லை, அவர் உங்களை இறக்கி கூட வருவார். நீங்கள் வாங்க வாங்க வாங்க. அவர்கிட்ட ஃபோனை கொடுங்க. ஓகே, நான் பைக்கில் வரேன். ஒரு நிமிஷம் அவர்கிட்ட ஃபோனை கொடுண்ணா. நிஜாமண்ணா அந்த கார்லேயே வாங்க. நிஜாமண்ணா அவரை நீங்கள் எங்கள் வீட்டுக்கிட்ட தான் இறக்கி விடணும். நான் அதுக்குள்ளே வந்துடுவேன். அப்புறம் பைக்கில் வராது, காரை தூக்கிட்டேன். இல்லை ஒரு நிமிஷம் கார் எடுத்துகிட்டு வாங்க. சரி, ஓகே, நான் வரேன். அங்கதான் முன்னாடி இருந்துச்சு. நிறுத்தலாமாக்கா? நான் எதுவுமே சொல்லாமல் வந்தால் நீங்கள் கரெக்டாக வந்துட்டு இருந்தீங்க. நிறுத்தலாமான்னு கேட்ட உடனே ஒரு மாதிரி ஆகிட்டீங்க. இல்லை இதோட நான் எதுவுமே பேசலை. கரெக்டாக கிளச்சை பிடிச்சிங்க, பிரேக்கை பிடிச்சிங்க, கரெக்டாக கிளச்சை பிடிச்சி பிரேக்கை பிடிச்சி நீங்கள் வாட்டுக்கு வந்துட்டீங்க. சரிங்களா? இல்லை இங்கே வந்து போகும்போது நம்ம இப்படியே போகக்கூடாதுக்கா, நிற்கணும். ஏன்னா அது ஹைவேஸ் ரோடு, வண்டி எங்கேயோ வர மாதிரி இருக்கும். நம்ம இங்கே குறுக்க போகிறதுக்குள்ள வண்டி நம்மளை தட்டிடும். சரிங்களா? குறுக்க போகிறதுக்குள்ள வண்டி வந்து நம்மளை தட்டிடும். அதனால் நிற்கணும். சரிங்களா? முன்னாடி ஃபஸ்ட் கீர் போட்டு போனாங்க. ஃபஸ்ட் கீர் போட்டு வண்டி வருதான்னு பாருங்கள், பார்த்துட்டு அப்படியே மூவ் பண்ணுங்கள். புரியல. நம்ம ரோட்டில் போகணும். இது என்ன
நிறுத்தியும் கூட போகலாம், அது மறுபடியும் பிரச்சனை இல்லை. கார் போயிட்டாருங்களா, போகலாம். நம்ம எதுவும் ஸ்பீடாக போகலையே. கிரியாஸ் போகலாம்ப்பா. இந்த நாங்கள் ஆரோ கடை இருக்குல்ல, அங்கே மாதிரி மாட்டோம். ஆமாம், நான் ஆரோ ஃபில்டர் அவ்வளோ இதே ஒன்றும் வச்சு வந்துட்டேன். ஒன்று சிக்கன் கீர் போட்டுக்கலாங்களா? கேட்டு போகலாம். மெதுவாக போகலாம். சரி. தேர்ட் கீர் போட்டுக்கலாங்களா? ஆமாம், அதான் அது கேட்டுக்கலாம். சரி, கேட்டு போகலாம். இன்னும் கொஞ்சம் எக்ஸைட் கொடுத்து 4வது கீர் போட்டுக்கலாம். நிதானமாக ஓட்டி பழகலாம், ஒன்றும் அர்ஜென்ட் இல்லை நமக்கு. சரிங்களா? ஆரோ வேணும். யாருக்குமா? விஜயப்பா அவனை வாங்கி தர சொல்லு. அழகாக போகுது இல்லைக்கா? ஸ்பீடாக போய் என்னக்கா பண்ண போகிறோம் அக்கா? இல்லை ஸ்பீடு. மறுபடியும் கார் வருது, லைட்டாக பிரேக் பிடிங்க, கிளச்சை பிடிங்க. நம்ம 4வது கீரில் வந்து கிளச்சை ஃபுல்லாக பிடிங்கக்கா. 3வது கீர் போட்டுக்குங்க, போகலாம். மறுபடியும் எக்ஸைட் கொடுங்க, போகலாம். அந்த காரை நம்ம ஓவர்டேக் பண்ணால் நம்ம அடுத்த வேலை செய்யலாம். பண்ண வேண்டாட்டினா மெதுவாக போகலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இந்த மிரர் யூஸ் பண்ணுங்க. யார் பரவாயில்ல, அப்படி இந்த ரோட்டுக்கு வந்துடுங்க. இந்த ரோட்டுக்கு வந்துடுங்க. அவ்வளோ ஸ்டடி பண்ணிக்கங்க. இப்போ எக்ஸைட் கொடுங்க. எக்ஸைட் யூஸ் பண்ணுங்கள். 4வது யூஸ் பண்ணுங்கள். போகலாமா? வண்டி போகுதா? ஸ்பீடாக போகுதா? இன்னும் மிதிச்சா அந்த வண்டி ஓவர்டேக் பண்ணிக்கலாம். இண்டிகேட் லெஃப்ட்டு போடுங்க, ஓரமாக நிறுத்துங்க. மறுபடியும் ஃபஸ்ட் கியர் போட்டு மூவ் பண்ணி பார்க்கலாம். சரிங்களா? ஓரமாக நிறுத்துங்க, இண்டிகேட் லெஃப்ட் போடுங்க. அப்படியே இவரை தாண்டி நிறுத்திக்கலாம். ஓரமாக வந்துடுங்க. அப்படியே ஓரமாக வந்துடுங்க. வண்டி கோணை அணைக்குது, தெரியுதுங்களா? இப்போ நீங்கள் இன்னும் கொஞ்சம் ஓரமாக விட்டுருக்கணும்ல. மறுபடியும் ஃபஸ்ட் கியர் போடுங்க, போகலாம். இந்த நம்ம ரூட்லேயே போகலாங்க. செகண்ட் கியர் டவுன் பண்ணிக்கங்க. 2வது கியர் போட்டு கட் பண்ணு. கிளச்சை பிடிக்கிறீங்க, கிளச்சில் காலை எடுக்கிறீங்க. அக்கா வண்டி நமக்கு போகணும்னு தோணா தான் காலை எடுக்கணும். இல்லாட்டி கீர் மாத்திர வரையும் கிளச்சை பிடிச்சி தான் இருக்கணும். அந்த ரோட்டுக்கு போகலாம். 3வது கியர் போகலாம். அக்கா என்னோட கார் ஸ்பீடாக வருதுங்களா, அவர் அதை தாண்டிக்கிட்டோம். கார் போனோடனே நம்ம அந்த ரோட்டுக்கு போய் அப்படியே டிவைடர் தாண்டிக்கலாம். அந்த ரோட்டுக்கு போய்க்க முடியும். அவ்வளோதான், டிவைடர் தாண்டிக்கலாம். டிவைடர் தாண்டிக்கு என்ன பண்ணணும் தெரியுமா? போதுங்களா? நேராக போவாங்க. உங்கள் சிட்டி வேலத்தில் இறக்கிவிட்டா போதும்ல? பஸ்ஸு கிடைக்கிறது இல்லைங்க. அப்படிங்களா? இப்போ இண்டிகேட் லெஃப்ட் பிரேக் பண்ணிங்க, கிளச் பண்ணிங்க. அந்த டிவைடர் தாண்டி நிறுத்திக்கலாம். ஆமாம், டிவைடர் தாண்டி
ஃபஸ்ட்டு பயப்படாதீங்க. நம்ம அங்கே நிறுத்துறோமோ இங்கே நிறுத்துறோமோ பின்னால் வந்துட்டு நம்ம சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி நம்ம வண்டி ஓட்டிக்கலாம். கிளச் நம்ம காலில் தான் இருக்குது, பிரேக் நம்ம காலில் தான் இருக்குது. இங்கே தான் நிறுத்த வரும். இவ்வளோ ஸ்பீடாக வந்து நிறுத்தணுமா? வண்டி இவ்வளோ ஸ்பீடாக வந்துச்சு, நோட் பண்ணிங்களா? அப்போ நம்ம கிளச்சு பிரேக்கை பிடிச்சி மெதுவாக எல்லாம் வரணும். புரியல. லைட்டாக டக்குன்னு வண்டி ஸ்பீடாக வந்துச்சு, நோட் பண்ணிங்களா? இந்த இடம் வந்து நிறுத்தும் போது வண்டி ஸ்பீடாக வந்து அதனால் அது முடிஞ்ச வரையும் கிளச்சும் பிரேக்கு நம்ம காலில் தான் இருக்குக்கா. நம்ம பிரேக் பிடிக்கிறோம், கிளச்சை பிடிக்கிறோம், பிரேக் எக்ஸைட் கொடுக்கணுங்கிறது வேண்டாம். எக்ஸைட் நமக்கு வேணாம். நமக்கு தேவைங்கும் போது எக்ஸைட் கொடுத்துக்கலாம். எனக்கு எப்போ தேவையோ அப்போ நான் எக்ஸைட் மிதிச்சுக்கிறேனப்பா. எனக்கு இப்போ எக்ஸைட் அது நீங்கள் தான் ஜட்ஜ்மெண்ட் எடுக்கணும். அந்த ஜட்ஜ்மெண்ட்டை நான் கொடுக்க முடியாது. சரிங்களா? அது ஒன்றும் பண்ண முடியாது. நீங்கள் தான் செட் பண்ணணும். சரிங்களா? எக்ஸைட்டை மிதிக்கணும், வண்டி போகணும். அதாவது நீங்கள் என்ன கன்செப்டிங்கன்னா 2 வீலர் மட்டும்தான் திருப்புனா போகும். நான் சொல்கிறது புரியுதுங்களா? வண்டி நிற்கிது திருப்புனா போகும்னா 2 வீலர் மட்டும்தான் திருப்புனா போகும். காரை பொறுத்த வரைக்கும் திருப்ப முடியாது. ஃபஸ்ட்டு கிளச்சை பிடிக்கணும், 2வது கீர் போடணும், 3வது கிளச்சிலேருந்து காலை எடுக்கணும், அதுக்கப்புறம் தான் எக்ஸைட் யூஸ் பண்ணணும். கணக்கு புரியுதுங்களா? 2 வீலர்னால் ஏறி உட்காந்தமா திருப்பணமா வண்டி போயிடும். இது வந்து அந்த கான்செப்ட் கிடையாது. சரிங்களா? ஓகே, ஆஃப் பண்ணிடுங்க. மேலே இழுத்துருங்க, மேலே இழுத்துருங்க, ஆஃப் பண்ணிடுங்க. பார்த்தீங்களா? ஆஃப் பண்ணாமே கிளச்சிலேருந்து கால் எடுத்தீங்க. கான்செப்ட் புரியலையா? அதாவது வண்டி ஆஃப் ஆச்சு, நீங்கள் ஆஃப் பண்ணல. கடக்கணும் சவுண்டு கேட்டுச்சா? நீங்கள் ஆஃப் பண்ண நீங்கள் சாவியை ஃபுல்லாக ஆஃப் பண்ணாமையே கிளச்சிலேருந்து காலை எடுத்துட்டீங்க. சரிங்களா? சின்ன சின்ன தவறுகள் தான். இதை திருத்திக்கலாம், திருத்த முடியாமல் கிடையாது. பட் இதுக்கு நீங்கள் கீழே இதுக்கு கீழே நீங்களும் முயற்சி செய்யணும். அதாவது நம்ம தப்பு பண்ணுறோமே அது அந்த சீனை விட்டுருங்க. தப்பு பண்ணால் திருத்திக்கலாம், நம்ம திருத்திக்கலாம் நம்ம இன்சிட்டுக்கு வந்துடுங்க. சரிங்களா? அது வேறு வழி இல்லை. அது நேற்று ஒரு நாள் லீவு வந்துருச்சுல்ல. நேற்று ஒரு நாள் லீவ் வராட்டினா கரெக்டாக இருந்திருக்கும். நேற்று ஒரு நாள் லீவ் வந்துருச்சு இல்லைங்க.